ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இது எடுத்தே ஆகணும். இதோட ரிசல்ட்டும் உங்களுக்கு நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நம்ம எங்கள் ஊரில் வந்து இதை பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம், சில ஊரில் சோம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதை போட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டு அந்த சோம்போட கலர் வந்து இதில் நல்லா வரணும். அது வரைக்கும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது சின்ன ஜீரகம் கிடையாது, அந்த பெரிய சோம்பு இருக்கு இல்லையா, இந்த பிரியாணி மசாலா கூட எல்லாம் வரும், அதுதான் நான் போட்டிருக்கேன். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸு, காலையில் வெறும் வயிற்றுலையும் நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டயட்டில் வர்றப்போ இந்த முட்டையெல்லாம் நிறைய சாப்பிட்றோம், நமக்கு வந்து சில நேரம் டைஜஸ்ட் ஆகாத மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மோஷன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வெயிட் லாஸுக்குமே என்னோட வெயிட் லாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் எல்லாமே. அதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட்டு நல்லா காய்ச்சிட்டு இதை மூடி வச்சு காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரோட ஸ்பெஷல் வந்து பெசகா அப்பம்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து இன்றைக்கி புனித வியாழன் இல்லையா, எங்களுக்கு வந்து நாளைக்கு துக்க வெள்ளி, அதாவது புனித வெள்ளி. இன்றைக்கி வந்து எங்களுக்கு புனித வியாழன். இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு பெசகா அப்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல். எங்களுக்கு மலங்கரை கத்தோலிக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் இந்த புனித அப்பம் செய்கிறதுக்காக, அதாவது இந்த பெசகா அப்பம் செய்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தை வந்து நல்லா கழுவிட்டு அதை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறேன். காலையில் தான் நம்ம செய்யணும், அதுக்காக நைட்டே ஊற போட்டு வச்சுக்கிறேன். அது ஊறட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாளைக்கு செய்ய வேண்டிய கூட்டு பொரியலுக்கான காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிடுறேன். அப்போ காலையில் எனக்கு வேலை சுலபமாக இருக்கும். நமக்கு வந்து ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் எல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நைட்டே கட் பண்ணி வைக்கலாம். என்கிட்ட சிலர் கமெண்ட்ஸில் கேட்பாங்க, ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வைக்கிறப்போ காயோட சத்துக்கள் வீணாகும் அப்படின்னெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்படியெல்லாம் சத்துக்களெல்லாம் வீணாகாது. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுவி அப்படியே டைட்டாக மூடி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் வேலை சுலபமாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு விட்றதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம அளவுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் கடந்து வந்தது கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. வீட்டில் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால் கூட பரவாயில்ல, நமக்கு வந்து ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை. காலையில் எழும்பி காய் கட் பண்ணி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப கஷ்டம். அதை விட நைட்டு கஷ்டம் அப்படிங்கிறத விட டைம் இருக்காது, அந்த டைம் ஓடிட்டே இருக்கும். அப்புறம் பாதி சமையல் தான் முடிஞ்சிருக்கும். அதனால் நைட்டே கட் பண்ணி வைக்கிறது தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குன்னு நீங்கள் காலையில் கட் பண்ணி சமைக்கலாம். காலையில் வெயிட்டு செக் பண்ணால் 77.500. 2-3 நாளாக டயட் வந்து அப்படியே தலைகீழாக இருக்குது. ஒரு நாள் ஸ்வீட்டு சாப்பிட்டேன், 2 நாளாக நல்லா டயட் ஃபாலோ பண்ணுறேன், வெயிட்டு குறையவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக டயட்டே போயிடுச்சு. இனி மறுபடியும் வெயிட்டு கொஞ்சம் கூட அதிகமாக தான் செய்யும். எனக்கு கொஞ்சம் வெளியெல்லாம் போயிருந்தோம், கொஞ்சம் ஊர் சுற்றுறதுக்கெல்லாம் போயிருந்தேன். அதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். காலையில் எழும்பி வந்து வழக்கமாக என்னோடய ஒரு பழக்கம்தான், அந்த பின்னாடி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போது காலையில் கொஞ்சம் லேட்டாக அது ஒரு 6 மணிக்கெல்லாம் எழும்புறேன். முன்னாடி ஒரு 5 மணிக்கு 4:30க்கெல்லாம் எழும்புறப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணி விடுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அந்த இருட்டாக தான் இருக்கும் வெளியே, ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் எழும்பினோன்னா வெறும் வயிற்றில் சோம்பு தண்ணீர் எடுத்திருந்தேன். நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து நைட்டும் நீங்கள் குடிக்கலாம், காலையில் வெறும் வயிற்றில் கண்டிப்பாக எடுக்கலாம். அதோட ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். இது வந்து இதெல்லாமே நேச்சுரலாக நம்மளோட கிச்சன்லேயே இருக்க பொருட்கள் தான். இதுக்காக தனியாக நீங்கள் மெனக்கட்டு வாங்கணும் அப்படின்னலாம் கிடையாது, கிச்சனில் இருக்க பொருள் தான். ஸோ இதை வந்து நம்ம செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான். இது குடிச்சிட்டு அப்படியே வந்து டீ காஃபி போடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டுருக்கோம். ஒரு 8 மணி போல் காலையிலே வெளியே கிளம்பணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியேனா குழந்தைங்க வந்து லீவில் இருக்கனால கொஞ்சம் ஊர் சுற்றி காட்டுற மாதிரி சின்னதாக பிளான் பண்ணியிருந்தோம். அது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எங்கே போயிருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம். அதனால் காலையில் 8 மணிக்கு முன்னாடி எல்லா ஒர்க்கும் முடிக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் எல்லா ஒர்க்குமே பண்ணியிருந்தேன். காலையில் டீ போடுறது ஃபஸ்ட்டு, அதுதான் டீ போடுறது. அதுக்கப்புறமா தோசை சுடுறது, அப்புறம் சோறு அடித்து வச்சுட்டு மீன் குழம்பும் வச்சுட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருந்தேன். தோசைக்கு வந்து சம்மந்தி அரைச்சிருந்தேன். சட்னி செய்கிறோம் இல்லையா, அதில் வந்து சம்மந்தி கொஞ்சம் அரைச்சி எடுக்கிறது, சட்னி பதத்துக்கு தேங்காவை அரைக்காமல் சும்மா லைட்டாக அரைச்சி எடுக்கிறது தான் சம்மந்தி. ஸோ அது செஞ்சுருந்தேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பெசகா அப்பம் பண்ணியிருந்தோம். பெசகா அப்பத்துக்காக நைட்டே உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, காலையில் வந்து பெசகா அப்பத்துக்காக தேங்காயெல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்காக தேங்காய் துருவுறது இந்த மாதிரியெல்லாம் கிச்சனில் ஒர்க் பண்ணுறப்போ பாட்டு கேட்டுகிட்டே பண்ணுறது ஒரு பழக்கம். அதனால் நல்ல சத்தமாக ப்ளூடூத்தில் பாட்டு வச்சுட்டு அப்படியே பண்ணுறது. அடுப்பு மேலே மொபைலை மறந்து வச்சுட்டு சில நேரம் இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். ஆனால் அடுப்பு மேலே மொபைல் வைக்கவே கூடாது.
அது நல்லதில்லை, அது எனக்கும் தெரியும். சில நேரம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிடுவேன். அப்படியே வச்சுட்டு அதுக்கு பாட்டு சத்தமாக பாட்டு போட்டிருந்தேன். அது ஒரு பழக்கம் எனக்கு, பாட்டு போட்டுகிட்டே சமையல் பண்ணுறது. கொஞ்சம் தனியாகவே நிற்போமா கிச்சனில், நமக்கு ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கிறப்போ ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பாட்டு பாடிட்டு அப்படியே சமையல் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறது. அப்புறம் பெசகாப்பத்துக்கு தேங்காய் வேணும், அப்புறம் சம்மந்திக்கு தேங்காய் வேணும், மீன் குழம்புக்கு தேங்காய் வேணும், எல்லாத்துக்கும் சேர்த்து துருவி வச்சிடலாம் அப்படின்ட்டு தேங்காய் துருவிட்டு இருந்தேன். தேங்காய் துருவி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெசகாப்பத்துக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன்னா அந்த உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போடுறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இந்த பெசகாப்பம். 1/4 கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்தை. அது கூட ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 3-4 பல் பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்காதவங்க ஒரு பல் பூண்டு போட்டால் போதும். நான் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் ஒரு 3-4 அள்ளி பூண்டும் போட்டிருந்தேன். போட்டுட்டு இது கூடவே துருவி வச்சுருக்க தேங்காய், இப்போது கூட ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் ஃபஸ்ட்டு. இப்போ துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷு தேங்காய் பார்த்தா எடுத்துக்கணும். உடனே துருவி தான் போடணும். நம்ம துருவி வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. இது எதுக்காக பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வந்து கடவுளுக்காக. நம்ம வந்து நாங்கள் இப்போது கிறிஸ்டின் அப்படின்னா ஜீசஸை வந்து நாளைக்கு வந்து சிலுவையில் அரைகிற ஒரு இது இருக்குது இல்லையா, அந்த துக்க வெள்ளி இருக்குது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லார் கூடவும் அவரோட சீடர்கள் கூட உட்காந்து அவர் அப்பத்தை வந்து புளிப்பில்லாத அப்பத்தை பங்கு வச்சு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்காக தான் இந்த அப்பம் செய்கிறது. இது வந்து சும்மா சாதாரணமாக செய்யக்கூடாது. நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இது கடவுளுக்காக நம்ம செய்கிறது, பகிர்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு இது புளிப்பில்லாத அப்பம் செய்யணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடரும் கூட சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப் உளுந்து எடுத்து இந்த கப்புக்கு 4 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இந்த அப்பம் வந்து எப்பவும் பண்ண மாட்டாங்க, வருஷத்தில் ஒரே ஒரு முறை, அதுவும் இந்த வியாழக்கிழமை மட்டும், புனித வியாழன் பாஸ்கா வியாழன் மட்டும்தான் இது நாங்கள் பண்ணுவோம். அப்புறம் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஆனால் இது கரைஞ்சி வரணும் எல்லாம் சேர்த்து. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். கையாலையும் கரைச்சி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நான் இதில் ஒரு 2.5 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். அதாவது 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 2.5 கப்பு தண்ணி. இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து 1/4 கப்பு தான். இந்த கப்புக்கு 4 கப் அரிசி மாவும் ஒரு 8-8.5 கப்பு போல் வந்து தண்ணியும் எடுத்திருக்கேன். எடுத்து இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மாவை கரைச்சி ஊற்றிக்கிறேன். கரைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இது கூட ஒரு பால் ஒன்று பண்ணுவோம். அந்த பால் வந்து எனக்கு இன்றைக்கி செய்கிறதுக்கு டைம் இல்லை, நான் கொஞ்சம் வெளியே எல்லாம் கிளம்புறேன், அதனால் பால் செய்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் அந்த பால் செய்யலைன்னா ஆக்சுவலாக அந்த பாலும் செய்யணும். செஞ்சு அதில் தொட்டு சாப்பிட்டா தான் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இது வந்து முன்னாடி நாங்கள் சர்ச்சுக்கு போகிறப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு எங்களுக்கு ப்ரேயர் இருக்கும். நம்ம அங்கே போகிறப்போ அங்கே வந்து செஞ்சு காலையில் ஒவ்வொரு வீட்லேருந்தும் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை காலையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பீஸ் அந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ப்ரேயர் அப்போது திருப்பலி நடக்கும் இல்லையா, அப்போது கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், அதில் வந்து நான் இது கேக் டின்னு தான் எடுத்திருக்கேன். எங்கிட்ட கேக் டின்னு இருக்குது அப்படின்ட்டு கேக் டின்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து தேங்காய் சேர்த்து தேங்காய் ஊற்றி அந்த டின்னு ஃபுல்லாக இது பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அதை அதில் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே இட்லி பாத்திரத்தில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இது எல்லா இதுலேயும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. மலங்கர கத்தோலிக்கெல்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் மலங்கர கத்தோலிக்கு அப்படிங்கிறனால எங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதில் வந்து சிலுவை மாதிரி வைக்கணும், சென்டரில் வச்சுட்டு தான் இதை ஓலையில் தான் வைப்பாங்க. வச்சுட்டு தான் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும், ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மதக்காரை தான் சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் கிடையாது, யார் வேணால் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதிலெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு ஒரு வழக்கமாக நம்ம செய்கிறோம், அவ்வளவுதான்.
இப்போ வெந்துச்சா அப்படின்னு பார்த்தேன், நல்லாவே வெந்திருக்கு. இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுப்போம். ஒரு வீட்டுக்கு ஒன்று தான் செய்யணும், அதிகமாக செய்ய மாட்டாங்க. இன்றைக்கி நான் சர்ச்சுக்கு போகலை, அதனால் செஞ்சு வீட்லேயே எல்லாருக்கும் ஷேர் பண்ணி பக்கத்து வீட்டில் எல்லாம் கொடுத்து, அப்புறம் என்னோடய அம்மா அக்காவுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருந்தேன் நான் இன்றைக்கி. அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்ததுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி வெளியே போயிருந்தோம். ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு என்னோடய அக்கா வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ செம்மையாக சாப்பிட்டு நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு நல்ல வெயிட் எல்லாம் ஏற்றிட்டு வீட்டில் மறுபடியும் கொஞ்சம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சோறு, முட்டை ஃப்ரை, அப்புறம் ரசம், நேற்று வச்ச ரசம், அப்புறம் பொரியல் எல்லாமே வச்சு நல்லா சாப்பிட்ருந்தேன். மீன் குழம்பும் இருக்குது, தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டேன். ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் டயட்டெல்லாம் கிடையாது. ஈஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அடுத்த டயட்டெல்லாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டின்னர் எடுத்திருக்கேன். டின்னருக்கு சப்பாத்தியும் இது என்ன கடலை, பச்சை பட்டாணி கிரேவியும் வச்சு சாப்பிட்ருந்தேன். ஸோ இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. எல்லாம் தலைகீழாக போயிட்டுருக்கு. உங்கள் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு முடிஞ்சால் சந்திக்கலாம். ஏன்னா நாளைக்கு துக்க வெள்ளி காலையில் சர்ச்சுக்கு போனால் 3 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வர முடியும். எப்படி போகும் அப்படின்னுலாம் எனக்கு தெரில. நாளைக்கு வீடியோ போட முடிஞ்சிச்சுன்னா போடுறேன், முடிஞ்சால் ஷார்ட்ஸ் அது போடுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.